Hi friends, welcome to my channel Krish Kitchen. This video sponsored by genreviews.online. Genreviews.online is one of the best review portal site. இவங்க வெப்சைட்டில் டாப் டு லேட்டஸ்ட் ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போது உப்பு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு கடுகு, இது சீரகம், மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு, தக்காளி 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதை எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் 1 வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது பருப்பு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். நான் மஞ்சத்தூள் 1 அரை ஸ்பூன், நறுக்கி வச்ச தக்காளி 1 தக்காளி, 2 பல் பூண்டு போட்டு பருப்பு வந்து நல்லா மைய வேக வைக்க போகிறேன். நான் இப்போ இந்த பருப்பில் வந்து நறுக்கி வச்ச தக்காளி, 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நான் வந்து குக்கர் மூடி 2 விசில் விட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ விசில் போயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு வெந்துருச்சு. நம்ம அடுத்தது நாம் இது மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துப்போம். நம்ம 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிப்போம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், நம்ம நறுக்கி வச்ச 1 வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி 2 பச்சை மிளகா, வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுப்போம். இந்த கடைஞ்ச பருப்பு எடுத்து வணக்கின வெங்காயத்தில் அப்படியே ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம். அப்போ தான் அந்த காரம் அதெல்லாம் வந்து அந்த பருப்பு நல்லா பிடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்பொழுது பருப்பு ரெடியாக இருக்குது. திக்காகிற அளவுக்கு நம்ம இந்த பருப்பு நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம விடுவோம். துவரம் பருப்பு கடைகள் இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த துவரம் பருப்பு கடையில் வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது வந்து கோகோனட் ஆயில், சீசம் ஆயில், கீ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி மதிய உணவுக்காக ஒயிட் ரைஸ், துவரம்பருப்பு கடையில் கூட வந்து ஊறுகாய், தொட்டுக்க ஊறுகாய், அப்பளம், வத்தல் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.